துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். VBS இறுதி நாள் நிகழ்ச்சியை இந்த இடத்திலே நீர் நடத்தும்படியான கிருபைகளை நிறைவாய் தந்து வழி நடத்துகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சிறு பிள்ளைகள் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறதற்கு எதுவாக நீர் தாமே வழிநடத்தலை கிடைக்க பண்ணுகிறீர். அன்றைக்கு ஆண்டவரே குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணினீர். அதே போல இந்த நாளிலும் மீண்டுமாக உம்முடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்த பிள்ளைகளை நீர் அழைத்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்மை ஆண்டவரை துதிப்பதற்கு எதுவாக வழிநடத்தப்பட கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சேஷித்த விதத்திலே ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரை உம்முடைய சுதந்திரம் என்று சொல்லி இருக்கிறீர். அது மாத்திரமல்லாமல் சிறு பிள்ளைகளிடத்தில் வருவதற்கு இடங்கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த மேலான வாக்குத்தத்தத்தை நம்பி உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த இடத்துல நடைபெற இருக்கிற கலை நிகழ்ச்சிகளை நீரை ஆசீர்வாதமாக்கி தருவீராக. உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக நிறைவாக நடைபெற கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஒருமனமாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கேட்கிறோம். கிருபை கூர்ந்து இறங்குவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த தங்களுடைய அனுபவங்களை உமக்குள்ளாக நிறைவாய் பகிர்ந்து கொடுப்பதற்கு எதுவாய் காணப்பட நீர்தாமை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர்தாமை உற்சாகப்படுத்தி இந்த இடத்திலே ஆண்டவரை தைரியமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கர்த்தாவே, எங்களுக்கு கிருபை நிமித்தமும் சத்தியத்து நிமித்தமும் உம்முடைய நாமத்துக்கு மகிமை பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். நித்தியான நடத்தலை கிடைக்க பண்ணுவீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்கிற வார்த்தையின்படி நம் தேவன் தாமே முன் சென்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி தருவாராக. முதலில் ஆரம்பம் ஜெபம் செய்து வைத்து இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த நமது சேகர குருவானவர் ரெவரண்ட் ஜெபசையா அவர்களையும் நமது சபை ஊழியர் மார்ட்டின் சார் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். VBS இறுதி நாள் கலை நிகழ்ச்சிகளை காண வந்திருக்கும் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கிற மற்றும் கண்டுகளிக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நன்றி. வலிமை என்னும் தலைப்பில் கருத்து வசனம் மற்றும் பாடல் பாட வருகிறார்கள் VBS மாணவர்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அல்லே அவங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீதம் 18:1. எது வலிமை சிலுவை வலிமை சிலுவை பற்றிய உதேசம் கெட்ட பயிருக்கு பைத்தியமா இருக்குது. ரசிக்க முடியும் நமக்கு அது தேவ பலனா இருக்கு. 1 எதற்காக வலிமை? சுகமாய் வாழ வலிமை. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அப்போஸ்தலர் 3:7. 4 எதில் வலிமை? வார்த்தையிலே வலிமை. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். சங்கீதம் 119:92. என்ன செய்தார் வலிமை? ஜெபம் செய்தார் வலிமை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபல் நடந்து கல்லுகளை போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் மேற்படியாக நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. எவரிடம் வலிமை? நம்மிடமே வலிமை. தேவரின் உம்முடைய சத்துக்களின் நிமித்தம் குழந்தைகளின் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினேன். சங்கீதம் 8:2. எப்போது வலிமை? துதிக்கும் போது வலிமை. நடுராத்திரியில் பவுலும் சிலாவும் ஜெபமணி தேவனை துதித்து பாடினார்கள். உடனே கதவுகள் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டு. அப்போஸ்தலர் 16:25-26. ஏன் வலிமை? உதவி செய்யவே வலிமை. ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. 1 பேதுரு 4:11. எதுவரை வலிமை? இறுதி வரை வலிமை. பரிசுத்தாவின் குடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. எங்கு செல்ல வலிமை? பரலோகம் செல்ல வலிமை. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். யோவான் 14:14.
6ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். எங்கே எங்கே வலிமை? கர்த்தரே வலிமை. எது எது வலிமை? சிலுவை செய்தி வலிமை. எதற்காக வலிமை? சுகமாய் வாழ வலிமை. எதில் 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 வலிமை? வார்த்தையிலே வலிமை. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். என்ன செய்தால் வலிமை? காத்திருந்தால் வலிமை. எவரிடம் வலிமை? நம்மிடம் தான் வலிமை. எப்போது வலிமை? துதிக்கும் போது வலிமை. ஏன் 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 வலிமை? உதவி செய்ய வலிமை. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். எப்படி பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். எப்படி எப்படி வலிமை? இயேசுவோடு இருந்தால் வலிமை. எப்படிப்பட்ட வலிமை? துயாவியலாகும் வலிமை. எதுவரை வலிமை? இறுதி வரை வலிமை. எங்கு சொல்ல வலிமை? மோட்ச சொல்ல வலிமை. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக வேதமே வலிமை என்னும் தலைப்பில் நடனமாட வருகிறார்கள் பிரைமரி கேர்ள்ஸ். வாசிப்பேன், நேசிப்பேன், தியானிப்பேன். கர்த்தரின் வேதம் என் மனமகிழ்ச்சி. கர்த்தரின் வேதம் என் மனமகிழ்ச்சி. என் இதயத்தின் துக்கங்கள் தூரமா போச்சு. என் இதயத்தின் துக்கங்கள் தூரமா போச்சு. கர்த்தரின் வேதம் ஆவி பட்டயம். கர்த்தரின் வேதம் ஆவி பட்டயம். அது சாத்தானை ஓட ஓட துரத்தும் பட்டயம். அது சாத்தானை ஓட ஓட துரத்தும் பட்டயம். தினமும் திருமறை வாசிப்பேன். அதனை என்றும் நேசிப்பேன். நாளும் நானும் தியானிப்பேன். பவர்ஃபுல்லாக மாறிடுவேன். தினமும் திருமறை வாசிப்பேன். அதனை என்றும் நேசிப்பேன். நாளும் நானும் தியானிப்பேன். பவர்ஃபுல்லாக மாறிடுவேன், மாறிடுவேன், மாறிடுவேன். பரவாயில்லைக்கு நேராக என் கங்களை அடிக்கிற வானத்து பூமி உனக்கு நான் கத்தத்திலன்னு எனக்கு ஒத்தாசம். எனக்கு ஒட்டாசை பருவனுக்கு நேராக கண் கண்களை ஏறி அடிக்கிறேன். வானத்தையோ பூமியோ உண்டாக்கின கட்டத்திலிருந்து எனக்கு ஒட்டாசை வரும். உன் காலை தள்ளாதவத்தால் உன் காய்க்கிறவங்க இதோ இஸ்ரே காய்க்கிறவங்க இல்லை, தூங்குறவங்க இல்லை. உன் காலை தள்ளாட விட்டார். சங்கீதம் 129. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் மகனே, என் பொருத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. சங்கீதம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விளங்காமல் தாக. நீ அவைகளை உன் கழுத்தில் கொண்டு அவைகளை உன் இதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். நீதிமொழிகள் 3:3. அதனால் தேவனோடு படியும் மனுஷனோடு படிய தயிரும் நடுப்பட்டியப்படுவார். நீதிமொழிகள் 3:4. உன் சுயபுத்தியுமே சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரின் நம்பிக்கை இருந்து. நீதிமொழிகள் 3:5. அந்த சிலுவை என் வலிமை, அந்த சிலுவை என் வலிமை. பாக்கியமே, பாக்கியமே. என் பிள்ளைகளை, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வான், ஆனால் நீதிபரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். 1 யோவான் 2:1. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரை நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்திலும் பாவங்களை செய்கிற பலியா இருக்கிறார். 1 யோவான் 2:2. ஜீவ அப்பம் நான் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறார். அவர்கள் சத்தியமில்லை. 1 யோவான் 2:4. அவருடைய வசனத்தை தேவ அன்பு மெய்யாக பூர்ணப்பட்டு இருக்கும். 1 யோவான் 2:5. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். 1 யோவான் 2:6. சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனைகள் அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனைகளையும் எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம்தானே. 1 யோவான் 2:7. மேலும் நான் புதிய கற்பனையை உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி மெய்யான ஒளி பிரகாசிக்கிறது. 1 யோவான் 2:8. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். 1 யோவான் 2:3. என் சத்துக்களும் என் பகையனுமாகிய பொல்லாதவர்களின் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கையில் அவர்கள் இடர் விழுந்தார்கள். சங்கீதம் 27:2. எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. அது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் அதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். சங்கீதம் 27:3. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுமே. சங்கீதம் 27:4. கர்த்தர் எம்மை தாழ்ச்சி அடையும். சங்கீதம். இப்போது என் தலையை என்னை சுற்றிலே இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதி நிமித்தம் அவருடைய குரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம் 27:6. கர்த்தாவே, நான் கூப்பிடுற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவுகள் செய்யும். சங்கீதம் 27:7. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு. சங்கீதம் 27:8. என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். சங்கீதம் 27:10. கர்த்தரின் பலனை
ரைட், இந்த 1 வேர்டு படிச்சாச்சு, 2 மார்க் படிச்சாச்சு, இந்த 5 மார்க் எல்லாம் படிச்சாச்சு. ஏன்னா இன்னைக்கு எக்ஸாம் தானே, நீங்கள் எல்லாம் படிச்சிலா? எல்லாரும் படிச்சாச்சு. கொஞ்சம் படிக்கணும். சரி, எல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? அப்படி எல்லாரும் கொண்டு வந்தாச்சு. நில்லு, நான் தேடி பார்க்குறேன். என்கிட்ட இல்லைல்ல, என்கிட்ட பெண்ணே இல்லைல்ல. என்கிட்ட இருக்கா, நான் தேடி பார்க்கேன். இந்தா எடுத்துக்கோ. தேங்க்ஸ்ல. எல்லாம் சாப்பிடும், ரொம்ப நேரம் ஆயிட்டு, பசிக்க வர செய்யுது. எல்லாம் இன்னைக்கு நான் வேற சாப்பாடு கொண்டு வரலையே, வீட்டில் வேற கொடுத்து விட மறந்துட்டாவ, ரொம்ப பசிக்கு. நில்லு, நான் தரேன். ரொம்ப தேங்க்ஸ்ல நண்பா. இந்தா என்கிட்ட இருந்து சாம்பார் ஊற்றிக்க. ரொம்ப தேங்க்ஸ்ல. எல்லாம் வார்டன் வராரு, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நானே உங்களை அசம்பிளாக வர சொல்லிட்டு நீங்களே வந்துட்டியே. எதுக்கு சார்? நான் புதுசாக ஒரு ரூல் போட்டிருக்கேன், நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். என்ன ரூல் சார்? காட்டில் ஃபுல்லாக காட்டு பண்ணி அலையிறதுனால நம்ம ஹாஸ்டலை சுற்றி காடாக இருக்குது, அங்கே காட்டு பண்ணி அலையிறதுன்னு கேள்விப்பட்டேன். யாரையும் பர்மிஷன் இல்லாமல் அங்கே போகக்கூடாது. ஓகே சார். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். சரி சார். இந்தா போட்டாருப்பா, எப்போதும் இந்த மாதிரி புதுசாக ரூல்ஸ் போட்டுருந்தாரு. ஒன்று என்னன்னா இன்டர்வல் 10 நிமிஷம் தான், அதை தாண்டி யாரும் வெளியே நிற்கக்கூடாதுங்காரு. சாப்பிட போச்சில் அரை மணி நேரத்தை தாண்டினா உங்களை அடிப்பேங்காரு. வேறு பிடி பீரியடில் தான் விளையாடணுங்காரு. வேறு வெளியே நின்னா உங்களுக்கு அதுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுப்பேங்காரு. என்ன தான் செய்தாரோ தெரில. சரி, இன்னைக்கு நமக்கு லீவு தானே, நம்ம ஹாஸ்டலுக்கு பின்னாடி இருக்க காட்டுக்கு வேணா போய் சுற்றி பார்ப்போமா? எல்லாம் காட்டு பகுதிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவில்ல, நிறைய பண்ணிலாம் அலையுதுல்ல. அவர் கிடப்பாரு, அவர் ஏதாவது சொல்லுவார், நம்ம பாட்டுக்கு போவோம். நமக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கோங்க. எப்பா இங்க எவ்வளோ சில்லுன்னு இருக்கு. நம்ம ஹாஸ்டல்ல அடுப்புல இருந்த மாதிரி இருக்கு, இங்க எவ்வளோ சில்லுன்னு இருக்கு. இங்க போய் வர மாட்டேங்கிட்டாவே. சரி, ஏல அங்க ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருக்கு, என்னன்னு பாரு. டார்ச் வச்சிருக்கல, அடிச்சு பாரு. ஏல இது காட்டு பண்ணி மாதிரிலாம் இருக்கு, இது ரொம்ப மோசமானதுல சொன்னாவே. ஏல பின்னாடி அங்க முட்டிப்படும். இல்லை, இது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொன்னாங்க. நம்ம ஹாஸ்டலில் ஒருத்தவர் கர்த்தரை பற்றி சொல்லுவார்ல, அவர் சொன்ன மாதிரி நம்ம ஜபம் பண்ணுவோம். எசப்பா நாங்கள் தெரியாமல் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். எசப்பா நாங்கள் வாடன்னு சொன்னதை கேட்காம இந்த இடத்துக்கு வந்தது எங்களை மன்னிச்சிருங்க. எசப்பா இந்த காட்டு பண்ணிட்டு இருந்து எங்களை எவ்வளோ காப்பாற்றுங்க எசப்பா. ஆமீன். இல்லை காட்டு பண்ணி போயிட்டான்னு பாரு. இல்லை முன்னாடி இல்லை, சைடில் எங்கேட்டு இருக்கான்னு பார்ப்போம். இல்லை இல்லை காட்டு பண்ணி போயிட்டு நம்மளை ஏசப்பா காப்பாற்றிட்டாவே, அதுக்கு ஏசப்பாக்கு எல்லாம் நன்றி சொல்லிடுறோம். ஏசப்பா உங்களுக்கு நன்றி. வச்சாரே, எனக்கே ஒன்றும் புரியல
பெருமை பேச்செல்லாம் பழிக்காதுடா, இருக்கும் வரைக்கும் அன்ப தருவான். புல்மேல் பூவாக வந்தாரையா, நியாயம் தீர்க்க வருவாரடா. வண்டிய கட்டி பம்பரமா சுத்துவோம், தலைவன் வரலாற ஊரெல்லாம் சொல்லுவோம். வந்தது யாரு சொல்லிட்டு போயே, போட்டு தத்தரிக்கிட்டா இனிமே ராஜ வாழ்க்கடா, போட்டு தத்தரிக்கிட்டா இனிமே ராஜ வாழ்க்கடா, போட்டு தத்தரிக்கிட்டா இனிமே ராஜ வாழ்க்கடா, போட்டு தத்தரிக்கிட்டா இனிமே ராஜ வாழ்க்கடா. நான் நதியிலிருந்து எடுத்துப்பட்டேன். நான் திக்குவாயும் மந்தனாமும் உள்ளவன். நான் இஸ்ரவேலி ஜனத்தை வழிநடத்தி செஞ்சேன். நான் யார்? நான் தான் மோசே. இயேசு முதல் என் படையில் தான் ஏறினார். எனக்கு ஒரு மீன் கிடைக்காத போது இயேசு ஒரு வார்த்தையால் வலைக்கிடைய மீன்கள் கிடைத்தது. நான் யார்? சீமோன் பேதுரு. இயேசுவுக்காய் மரித்த முதல் இரத்த சாட்சி. என்னுடைய முகம் ஆலோசனை சங்கத்துக்கு முன் தேவதூதன் போல் இருந்தது. நான் யார்? நான் தான் ஸ்தேவான். நான் மனோவாவின் குமாரன். தலைமுடியில் தான் முழு பலனும் உள்ளது. நான் இயேசுக்கென்று நசரனாய் இருப்பேன். நான் யார்? நான் தான் சிம்சோன். நான் எல்கானாவின் குமாரன். எனது தாய் அன்னாளின் ஜபத்தினால் பிளந்தேன். 4 முறை இயேசு என்னை அழைத்தார். ஏலி தாத்தாவுடைய தேவாலயத்தில் பணிவிடை செய்தேன். நான் யார்? நான் தான் சாமுவேல். நான் யோப்பா பட்டணத்தில் நற்கிரிகளை செய்து வந்தேன். நான் வியாதிப்பட்டு மரித்து போகையில் பேதுரு உயிரோடு எழுப்பினான். நான் யார்? நான் தான் தொர்க்காள். நான் தான் என் பெற்றோருக்கு செல்ல பிள்ளை. என் தகப்பனுக்கு உயிரை கொடுக்கும் அளவு கீழ்ப்பணிந்தவன். என் மனைவியின் பெயர் ரெபெக்காள். நான் யார்? ஈசாக்.
Addis, Berlin, Rio, Tokyo. Are you ready to dance? Are you ready to dance? பாவத்துல மாட்டிக்கொண்டிருந்த 3 பேரையும் விடுவிக்கிறதுக்காக நம்ம செலிபிரிட்டிகள், நம்ம பயில்வான்கள், நம்ம சாமியார்கள்னு எத்தனையோ பேர் ட்ரை பண்ணாங்க. யாரையும் அவங்களால விடுவிக்க முடியல. நம்ம பாஸ்டர் ஐயா வந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணதும் ஏசப்பா எல்லாரோடைய பாவத்தையும் கட்டில இருந்து விடுவிச்சிட்டாங்க. 1 யோவான் 1:9 சொல்றாங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார்னு. இது போல நம்மளும் நம்ம பாவத்தை எல்லாம் அறிக்கைட்டு ஏசப்பா பிள்ளையா ஜாலியா இருப்போம். ஒரு நிமிஷம், ட்ரெஸ் தச்சு கொடுத்த அக்காவுக்கு
என்ன கிடைச்சது? என்ன கிடைச்சதா? மரித்து போன அந்த அக்காவை பேதுரு அண்ணன் உயிரோட எழுப்பிட்டாங்க. சில நிகழ்ச்சிகளுக்கு பின்பதாக விபிஎஸ்சில் பங்கு பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல பேக் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. அதுபோல் விபிஎஸ்சில் பங்கு பெற்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் மரக்கன்றுகள் கொடுக்கப்படுகிறது. அதை வீடுகளிலே பெற்றோர்கள் அதை பத்திரமாக பிள்ளைகளை நட வைத்து நீங்கள் அதை பாதுகாத்து மரமாக அதை வளர்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நம் மக்களிடையே உள்ள மூட நம்பிக்கைகளை ஒழிக்க இயேசுவின் வல்லமையோடு செயல்பட்ட எமி கார்மைக்கேல் அம்மையாரின் வாழ்க்கை நிகழ்வுகளை நடித்து காட்ட வருகிறார்கள் ஜூனியர் மற்றும் இன்டர் கேர்ள்ஸ்.
எமி கார்மைக்கல் 1867 ஆண்டு மில்லிஸ்லே என்னும் கிராமத்தில் பிறந்தார். டேவிட் மற்றும் கேத்ரின் தம்பதியினருக்கு முதல் மகளாய் பிறந்தார் எமி கார்மைக்கல். ஏன் ஏசப்பா எனக்கு மட்டும் பிளாக் கலர் கண்ணை கொடுத்துருக்கீங்க? இங்கே இருக்கிறவங்கள மாதிரி எனக்கும் ப்ளூ கலர் கண்ணு தர வேண்டியதானே? ஏன் ஏசப்பா எனக்கு மட்டும் இப்படி பண்ணுறீங்க? என்னாச்சு எமி, நல்லா இருக்க? இல்லைம்மா, உங்களுக்குலாம் மட்டும் அழகான ப்ளூ கலர் கண்ணு கொடுத்துருக்காங்க ஏசப்பா. ஆனால் எனக்கு மட்டும் ஏசப்பா எந்த பிளாக் கலர் கண்ணு கொடுத்துருக்காங்களோ தெரில. நீ ப்ரேயர் பண்ண ஏசப்பாட்ட. ஏசப்பா எனக்கு இவங்களே மாதிரி ப்ளூ கலர் அழகான கண்ணு வேணும் ஏசப்பா. நீங்கள் எனக்கு பிளாக் கலர் கண்ணை மாற்றி ப்ளூ கலர் கண்ணை தாங்க. ஆமேன். ஏசப்பா ஏன் ஏசப்பா இன்னும் கண்ணு மாறவே இல்லை? நான் உங்கள்கிட்ட இத்தனை வருஷமாக கேட்டுட்டு இருக்கேன். நீங்கள் மட்டும் என் கண்ணை மட்டும் ஏன் ஏசப்பா மாற்றவே மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு எமி? அது ஒன்றும் இல்லைப்பா, உங்களே மாதிரி அழகான ப்ளூ கலர் கண்ணை ஏசப்பாட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு ஏசப்பா தரவே மாட்டேங்கிறாங்க. கவலைப்படாதே எபி, ஏசப்பா உனக்குன்னு ஏதாவது ஒரு திட்டத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஏசப்பா தந்ததை வச்சு சந்தோஷப்பட்டுக்க. இந்த இந்தியாவுக்கு வந்ததுலேருந்து இடம் தான் அழகா இருக்கு. நான் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், இந்த பெண்கள்லாம் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. சரி என்னன்னு போய் கேட்போம். ஐயோ நீங்களாம் இங்கே வரக்கூடாது. ஏன்னா இங்க வரக்கூடாது? நீங்களாம் உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்க. இதுல என்ன உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி? நம்ம எல்லாரும் பெண்கள் தானே. நீங்களாம் இங்கே வரவே கூடாது. நீங்கள் எங்களோட பெரியவங்க. நீங்கள் எங்களை பார்த்தாலே சாபம்தான். ஆண்டவர் படைப்புல நம்ம எல்லாரும் ஒன்று தானே. இதுதான் எங்களுக்கு நிலைமை. நாங்கள் பிறந்ததுலேருந்து எங்களை காப்பாற்றது யாருமே வரலை. நான் உங்களை காப்பாத்துறேன். காப்பாற்றினா சரி. கண்டிப்பா நான் உங்களை காப்பாத்துவேன். ஐயோ அம்மா என்னை காப்பாத்துங்க. நீங்களாம் யாருன்னா எங்க அம்மா கிட்ட போகணும். ஏன் இந்த குழந்தை இப்படி இழுத்துட்டு போறாங்க? இந்த குழந்தைய பிறந்த உடனே அவங்க அம்மா அப்பா கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க. கோயிலுக்கு நேர்ந்து விடுறது அப்படின்னா என்னது? இங்குள்ள பெற்றோர்களின் குடும்பத்துல கஷ்டங்களுக்காக அவங்களோட குழந்தைகளை கோயிலுக்கு நேர்ந்து விடுறாங்க. இப்படி கோயிலுக்கு நேர்ந்து விட்டா அவங்க கஷ்டம் குறையணும்னு நம்புறாங்க. என்னது, பெற்றோரே கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருவாங்களா? இந்த பெற்றோர்களை இப்படிதான் மூட நம்பிக்கையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் அந்த குழந்தைங்களை காப்பாற்றி அவங்களுக்கு சரியான கல்வி ஏசப்பா பற்றி சொல்லி அவங்கள வளர செய்வேன் ஏசப்பாக்குள்ள. சரி வாங்க காப்பாத்தலாம். நில்லுங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது. ஏன் அந்த குழந்தைங்களை பிடிச்சு வச்சிருக்கீங்க? அவி அம்மா அப்பாவே கவலைப்படலாம். அவி அம்மா அப்பாவே கோயிலுக்கு நேர்ந்து ஊத்துறாங்க. உனக்கு என்ன செய்து? உன் வேலையை பார்த்துட்டு போ. நாங்கள் இந்த குழந்தைகளை கண்டிப்பாக காப்பாற்றியே தீர்வோம். நீயே ஒரு அடிமை. நீ என்ன பற்றி பேசுறியோ? இந்தாங்க சாப்பிடுங்க. நீங்கள் இனிமே கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு கல்வி தந்து நான் உங்களை ஏசப்போட அன்பில் வளர செய்கிறேன். சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? முழங்கால் போட்டு கண்ணை மூண்டு கையை கூப்புங்க. ஏசப்பா நீங்கள் என்ன காரணத்துக்காக எனக்கு பிளாக் கலர் கண்ணு வச்சு படைச்சிங்களோ அந்த காரணத்துக்காக தான் நாங்கள் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏசப்பா நீங்கள் என் கூட இருந்து உதவி செய்யுங்க. ஆமேன். எமக்கு ஊழியம் வாஞ்சை அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டிற்கு வந்த அநேக வாலிப பெண்களை விபச்சாரத்திலிருந்து காப்பாற்றினார். தேவதாசி முறையை எதிர்த்து போராடினார். அடிமை பெண்களை நேசித்து ஆதரித்தார். டோனாவூரில் ஐக்கியம் ஒன்றை நிறுவினார். 1912 டோனாவூரில் மருத்துவமனை நிறுவினார். அன்பில்லாமல் கொடுக்காமல் அன்பாய் இருக்க முடியாது. எமி தனது வாழ்வை இந்தியாவை நேசித்து கொடுத்த உத்தம தாய். தனது 83ஆம் வயதில் மரணமடைந்தார்.
உன்னதமானவனின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:1-2 வசனங்கள். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழே அடைக்கலாம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகும் ஆகும். இருளுண்டாக பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அமுக்கும் இருளில் நடுவுக்குள்ள நோய்க்கும் மதியானத்தில் பாலாக்கும் சங்கரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 14,000 பேரும் வீழ்ந்தாலும் அது உன்னை அணுகாது. சங்கீதம் 91:7. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். சங்கீதம் 91:8 வசனம். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரே உமக்கு தாபரமாய் கொண்டேன். சங்கீதம் 91:9 வசனம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கும் நேரிடாது, வாதை உன் கூட ரத்தம் அணுகாது. உன் வழியில் உள்ள உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் இடிந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் எதிர்த்துப்படுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக்கிறபடியே அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கபடியே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடான், நான் அவனுக்கு மறுத்துடன் அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களில் அவனை துப்பித்தாக்கி என்று ரட்சிப்பை அவன் காண்பிப்பேன். நான் சொல்வது பெரிய சாப்டர். கர்த்தரிடம் நான் செல்கிறேன், காத்திருந்து புது பலன் அடைவேன். கழுகுகள் போல உயர உயர பறப்பேன். நான் ஓடினாலும் விலைப்படைய மாட்டேன். நான் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். கர்த்தரிடம் நான் செல்கிறேன், காத்திருந்து புது பலன் அடைவேன். கழுகுகள் போல உயர உயர பறப்பேன். நான் ஓடினாலும் விலைப்படைய மாட்டேன். சோர்ந்து போக மாட்டேன். தம் சப் தம் சப் தம் சப் தம் சப் தம் 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 சப் தம் 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 சப் தம் சப் தம் சப் தம் சப் தம் சப் தம் 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 சப் தம் 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 சப் தம் சப். ஆதலால் எனக்கு பிரியம் வாஞ்சியமான சகோதரி, எனக்கு சந்தோஷம் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இந்த படியை கர்த்தருக்குள் நிலைத்தவங்க. பிலிப்பியர் 4:1 கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க ஏதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்கிறேன். பிலிப்பியர் 4:1. அஞ்சும் என் உத்தம கூட்டாளி அவர்களுக்கும் உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். பிலிப்பியர் 4:3 அவர்கள் கிழமைந்தோடும் மச்சையின் உடன்வேட்கையும் கூட சுவிசேஷத்தை மிகவும் பிராசப்பட்டார்கள். அவர்களின் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. பிலிப்பியர் 4:3 பின்பாகம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகின்றேன். பிலிப்பியர் 4:4.
உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். பிலிப்பியர் 4:5. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோதத்திற்குரிய ஜெபத்தினாலும் வேண்டினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4:7. கடைசியாக சகோதரரை, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளை சிந்தித்துக் கொண்டீர்கள். பிலிப்பியர் 4:8. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவர்கள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். பிலிப்பியர் 4:9. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்து பின்னால் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. பிலிப்பியர் 4:10. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனதமயமாக கற்றுக்கொண்டேன். பிலிப்பியர் 4:11. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்னியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பிலிப்பியர் 4:12. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரத்தில் என்னுடன் உடன்பட்டது நலமாக இருக்கிறது. பிலிப்பியர் 4:14. மேலும் பிலிப்பியரை சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் எனக்கு உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பிலிப்பியர் 4:15. ஜீவம் அப்பம் நானே. நான் யாருக்கும் மஞ்ச மாட்டேனே, சிலுவையை சுமந்து செல்லுவேன், அவர் தருவாய் என்று வலிமையே. கிறிஸ்துவே என் வலிமை என்றுமே, நான் யாருக்கும் மஞ்ச மாட்டேனே, சிலுவையை சுமந்து கொண்டு முன்னே செல்லுவேன், அவர் தருவாய் எனக்கு வலிமையே. அன்பு தம்பியே, வேதவாசி, அனுதினம் ஜெபம் செய்திடு, என்றும் இயேசுவை துதித்துக் கொண்டிரு, சாட்சியாக என்று வாழ்ந்திடு, தம்பி சாட்சியாக என்று வாழ்ந்திடு, தங்கை சாட்சியாக என்று வாழ்ந்திடு. லால லால லாலா ஷலால லாலா, லால லால லாலா ஷலால லாலா. ஆண்டறிக்கை. கர்த்தரின் பெரிதான கிருபையால் விடுமுறை வேதாகம பள்ளி 10 நாட்களும் சிறப்பாக நடைபெற உதவி செய்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். மே 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை வலிமை என்னும் தலைப்பில் சிறப்பாக நடைபெற்றது. 2 டைரக்டர் மற்றும் 6 ஆசிரியர்கள் கொண்டு பயிற்றுவிக்கப்பட்டது. இதில் சுமார் 77 குழந்தைகள் பங்கு பெற்றனர். குழந்தைகளுக்கு டீ, காஃபி, பிஸ்கெட், ஐஸ்கிரீம், கரும்புச்சாறு, தர்பூசணி ஜூஸ், பாதாம் மில்க், பரோட்டா, 2 நாட்கள் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் இவை அனைத்தும் வழங்கப்பட்டது. மனதார கொடுத்த அனைத்து குடும்பங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மே 9ஆம் தேதி VBS சுற்றுலாவாக மணிமுத்தாறு மற்றும் திருநெல்வேலி சயின்ஸ் சென்டர் அழைத்து செல்லப்பட்டனர். 54 மாணவர்களும் உற்சாகமாய் பங்கு பெற்றனர். இதில் அங்கு மாணவர்களுக்கு மதிய உணவாக பிரியாணி மற்றும் டீ, பிஸ்கட், முறுக்கு வழங்கப்பட்டது. இதை கொடுத்த குடும்பத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். VBS பவனி சிறப்பாக நடைபெற்றது. இறுதி நாள் நிகழ்ச்சியில் குழந்தைகளை ஊக்குவிக்கும் வண்ணமாக பரிசுகளை வாங்கி கொடுத்த குடும்பத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். VBS முதல் நாளிலிருந்து இறுதி நாள் வரை ஜெபித்த, கொடுத்த மற்றும் உழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பாவிய லேவியாக மாத்தி வச்சது யாரு? அவருக்கு நாங்க போதும் டான்ஸ் சொல்லும் பாரு. நிலைக்குள்ள கலை சலை தலை நிறுத்தி வச்சது யாரு? சிறை கரை மறை தரை வந்தவரை மறை சொல்ல கேளு. Hey, I have a reason to dance. Hey, I have a reason to shout. For I am filled with grace. Hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala, hey
ஹலால் ஏ ஹலால் ஏ ஹலால் ஏ ஹலால் ஏ ஹலால் HALAL ஹலால் ஏ ஹலால் ஏ ஹலால் ஏ ஹலால் ஏ ஹலால் ஏ ஹலால் HALAL. Once upon a time a sinner, Jesus made me the winner. Now I am whole world is stunner. Hey halal, hey halal, hey halal, hey halal, hey halal, hey halal. HALAL halal, hey halal, hey halal, hey halal, hey halal, hey halal. HALAL halal, hey halal, hey halal, hey halal, hey halal, hey halal. HALAL halal, hey halal, hey halal, hey halal, hey halal, hey halal. HALAL. Rampanta ke rampa, 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 rampanta ke rampa. Come on, let's dance. Jesus carried the cross. He fully paid the price. Now I am right in His eyes. Hey halal, hey halal, hey halal, hey halal, hey halal, hey halal. HALAL halal, hey halal, hey halal, hey halal, hey halal, hey halal. HALAL halal, hey halal, hey halal, hey halal, hey halal, hey halal. HALAL halal, hey halal, hey halal, hey halal, hey halal, hey halal. HALAL. தேவன் எழுந்தருள்வாள். அவருடைய சத்துருக்கள் சிதறண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பர். மெழுகுக்கினிக்கு முன் உருகுவது போல துர்மார்க்கர் அவருக்கு முன்பாக அழிந்து போவார்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். தேவனே பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனை பண்ணுங்கள். வனாந்திரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்து பண்ணுங்கள். அவருடைய நாமம் மிகவும் அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். சங்கீதம் 68 அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கச்ச பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வழியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது. தேவனாகிய உமக்கு முன்பாக வானம் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனா இருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனான் மயிலும் வசந்தது. சங்கீதம் 68 அதிகாரம் 4, 5, 6, 7, 8 வசனங்கள். தேவனை சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி இழைத்து போன முதல் சுதந்திரத்தை திடப்படுத்தி உம்முடைய மந்த இதிலே தங்கியிருந்தது. தேவனே, உம்முடைய தயினாலே ஏழைகளை பராமரிக்க ஆண்டவர் வசனம் தந்ததை பிரசித்தப்படுத்தலின் கூட்டம் இது. சங்கீதம் 68, 9, 10, 11 வசனங்கள். சேனைகளில் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள். வீட்டிலிருந்து ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டால் நீங்கள் அடிப்படையில் கிடந்தவர்களாக இருந்தாலும் எளியாளர்களை விட்ட புறச்சிறகுகள் போலவும் பசும நிறமாய்க்க அதிரங்களின் சாயலாகவும் இருப்பீர்கள். சர்வ வல்லவர் ராஜாக்களை சீரழித்த போது அது சல்மோன் மலையில் உறைந்த மலைபோல் வெண்மையாயிற்று. சங்கீதம் 68 அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள். தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது. பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்களோடு உயர்ந்த சிறுகளுள்ள பர்வதங்களை ஏன் துளிக்கிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் கர்த்தரில் சிந்திக்கும் வாசமாயிருப்பார். தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 1000ங்களும் இருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீனாயில் இருந்த வண்ணமாக அவைகளுக்குள் இருக்கிறார். சங்கீதம் 68 அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷருக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். நம்முடைய தேவன் இரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. சங்கீதம் 68, 18, 19, 20 வசனங்கள். Shake, shake, shake your hands. Clap, clap, clap your hands.
Shake, shake, shake your hands. Clap, clap, clap your hands. Come on, dear little gods, let us all praise our Lord. He is my strength and my shield. Come on, dear little guys, let us all praise our God. He is my strength and my shield. 1, 2, 3, 4, 5. God has saved my life. 6, 7, 8, 9, 10. Forgive us, give me strength. Come on, dear little guys, let us all praise our God. He is my rock and my fortress. Come on, dear little guys, let us all praise our God. He is my rock and my fortress.
நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா ஒத்தாசைகளையும் நமக்கு பரலோகத்திலிருந்து அருளி செய்தார். இன்னும் நடனம் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல ஏதோ 1000 ரூபாய் 2000 ரூபாயில் இந்த விபிஎஸ் நடத்த முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் நாம் செலவு செய்கிறோம். இதிலேயே கடந்து பிள்ளைகளும் மற்றவர்களும் நாம் இதிலே நம்முடைய நேரத்தை எல்லாம் செலவு செய்து இந்த காரியத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வரும் நாட்களிலேயும் நடத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். இந்த நாளிலேயும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். நம்முடைய சாத்தான்குளம் காவல் நிலையத்திலிருந்து சப் இன்ஸ்பெக்டரும் காவல்துறையில் சார்ந்தவர்களும் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீங்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த விவரங்கள் தெரியவில்லை. நம்ம இந்த இடத்துல நடத்துறதுக்கு கோர்ட்டில் எல்லா அனுமதியும் வாங்கிட்டோம். இதை குறித்ததான வழக்குகள் எல்லாம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதியோடு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. அதனால் எந்த வழக்கும் இதில் கிடையாது. உங்களுக்கு தெரியறதுக்காக நான் சொல்கிறேன். ஆகவே அந்த வழக்கு தள்ளுபடியான காரியங்கள் எல்லாவற்றையும் காவல்துறையினரிடத்தில் எடுத்து காண்பித்தோம். ரெக்கார்டெல்லாம் பார்த்த பிறகு அவர்கள் மனநிறைவு பெற்று சென்றிருக்கிறார்கள். ஆகவே காவல்துறை ஆய்வாளருக்கும் இன்னும் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவு தரும்படி, இந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை சுமந்தார், தன் தோளில் சுமந்தார், என்னை விட்டு
அசைந்திடு நீ மகிழ்ந்திடு மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்திடு இயேசுவுக்காய் எழுந்திடு நீ துன்பங்களை நீக்கி நம் துயரங்களை போக்கி பயமெல்லாம் மாற்றி நம் கவலை எல்லாம் போக்கி எனக்காக வந்தீரே என் வாழ்வை நீர் மாற்றி தந்து நேசிக்கிறேன் 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 இயேசுவை நேசிக்கிறேன் 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 இயேசுவை நேசிக்கிறேன் 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 இயேசுவை நேசிக்கிறேன் 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 இயேசுவை அசைந்திடு அசைந்திடு உலகமே அசைந்திடு இயேசுவுக்காய் அசைந்திடு நீ மகிழ்ந்திடு மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்திடு இயேசுவுக்காய் எழுந்திடு நீ கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பாக மாற்றுவார் கண்ணீரை துடைக்கின்ற நேசராக வருவார் கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பாக மாற்றுவார் கண்ணீரை துடைக்கின்ற நேசராக வருவார் கலங்காதே கலங்காதே திகையாதே கலங்காதே கலங்காதே திகையாதே எனக்காக வந்தீரே என் வாழ்வை நீர் மாற்றி தந்து நேசிக்கிறேன் 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 இயேசுவை நேசிக்கிறேன் 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 இயேசுவை நேசிக்கிறேன் 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 இயேசுவை நேசிக்கிறேன் 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 இயேசுவை தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறும் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறும் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் ஜெயமுண்டு ஜெயமுண்டு வெற்றி நமக்கே ஜெயமுண்டு ஜெயமுண்டு வெற்றி நமக்கே எனக்காக வந்தீரே என் வாழ்வை நீர் மாற்றி தந்து நேசிக்கிறேன் 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 இயேசுவை நேசிக்கிறேன் 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 இயேசுவை நேசிக்கிறேன் 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 இயேசுவை நேசிக்கிறேன் 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 இயேசுவை அசைந்திடு அசைந்திடு உலகமே அசைந்திடு இயேசுவுக்காய் அசைந்திடு நீ மகிழ்ந்திடு மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்திடு இயேசுவுக்காய் எழும்பிடு நீ துன்பங்களை நீக்கி நம் துயரங்களை போக்கி பயமெல்லாம் மாற்றி நம் கவலை எல்லாம் போக்கி எனக்காக வந்தீரே என் வாழ்வை நீர் மாற்றி தந்து நேசிக்கிறேன் 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 இயேசுவை 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 எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இப்போ நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். நன்றி நவிழல். இந்த 2024ஆம் ஆண்டின் விடுமுறை வேதாகம பள்ளி சிறப்பாக செயல்பட்டு இந்த நாள் நிறைவு நாள் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற இயற்கையின் இடைஞ்சல்கள் செயற்கையின் சதி திட்டங்கள் எல்லாவற்றையும் முறியடித்து சிறப்பாக இந்த நாள் நிகழ்ச்சி நடைபெற கிருபை செய்த எல்லாம் வல்ல தேவன் சிறு பிள்ளைகளின் நேசராம் பாலியர் நேசராம் எம் தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விடுமுறை வேதாகம பள்ளியை சிறப்பாக ஜெபித்து ஊக்கம் கொடுத்து நடத்துவதற்கு மிகவும் ஊக்கத்தோடு செயல்பட்ட எங்களுடைய சேகரத்தின் சேகர தலைவரான ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் சபையின் சபை ஊழியர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த விபிஎஸ்ஸிலே தொடக்க நாள் முதல் இந்த நாள் வரையிலும் சிறப்பாக பிள்ளைகளுக்கு பாடல் கதை வசனங்கள் யாவற்றையும் சிறப்பாக சொல்லிக் கொடுத்த டைரக்டர்கள் 2 பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு பின்பதாக பணியாற்றிய
டீச்சர்ஸ் அவர்களுக்கும் எங்களுக்கு நாங்கள் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையிலே ஆனாலும் சரி மாலையிலே ஆனாலும் சரி அந்த பிள்ளைகளுக்கு தேவையான சிற்றுண்டிகள், அதாவது 11 மணி அளவிலே வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்காக அவர்கள் குளிர்பானங்கள் இந்த ஆண்டிலே வழங்கப்பட்டது. மற்ற ஆண்டுகளைப் போல அல்லாமல் அவர்களுக்கு இயற்கையான குளிர்பானங்கள் வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே கூறப்பட்ட பிரகாரமாக கரும்பு ஜூஸ், பழ ஜூஸ், பாதாம் மில்க் போன்ற இயற்கையான குளிர்பானங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் மதிய உணவாக பிரியாணி, பரோட்டா சாப்பாடு போன்றவை அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஃப்ரைட் ரைஸ் வழங்கப்பட்டது. மேலும் மாலை வேளையிலே அவர்களுக்கு வகுப்புகள் முடியும் வேளையிலே அவர்களுக்கும் கூட டீ, ஸ்நாக்ஸ் வழங்கப்பட்டது. இதற்காக அநேகர் கொடுத்தீர்கள், உதவினீர்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அநேகர் என்னிடத்திலே பெயரை சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக நம்முடைய குருவானவர் ஐயா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக பலரசம் மற்றும் அவர்களுக்குரிய உணவு காரியங்கள் வழங்கப்பட்டது. மற்றும் ஒரு நபர் குடும்பத்தின் சார்பாக பிரியாணி வழங்கப்பட்டது. சில்பா டேனியல் குடும்பத்தின் சார்பாக பரோட்டா வழங்கப்பட்டது. சாந்தி ஞானதாஸ் அவருடைய குடும்பத்தின் சார்பாக பரிசுக்கான தொகையும் மற்றும் அநேகர் நன்கொடை தொகைகளை கொடுத்துள்ளார்கள். ஒரு குடும்பத்தின் சார்பாக பிரியாணி, ஐஸ்கிரீம் ஒரு நாள் வழங்கப்பட்டது. இன்னும் அநேகர் ஜூஸ் போன்ற காரியங்களுக்காக கொடுத்தார்கள். ஒரு குடும்பத்தின் சார்பாக அரவிந்த் ஃபாஸ்ட் ஃபுட் அவருடைய குடும்பத்தின் சார்பாக பிள்ளைகள் அனைவருக்கும் மதிய வேளையிலே சிறப்பாக எல்லாரும் ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டாங்க. ஃப்ரைட் ரைஸ் வழங்கப்பட்டது. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சென்னை, கோயம்புத்தூர், நமக்கு அருகாமையில் உள்ள கிராமங்கள், நம்முடைய கிராமத்தில் உள்ளவர்கள் அநேகர் இதற்கென்று உற்சாகமாக கொடுத்தீர்கள். சிறப்பாக மிஸ்டர் டி அன்னதாஸ், மிஸ்டர் பி கோயில் பிள்ளை, மிஸ்டர் ஜி ஜேக்கப் ஞானையா, மிஸ்டர் ஜாயிர் ஜேக்கப், மிஸ்டர் எஸ் கலை செல்வன், மிஸ்டர் டி பிலிப்ஸ் வினோத், மிஸ்டர் எம் விக்டர் சிங் அண்ட் செல்வன் சாலமோன் கேப்ரியேல், மிஸ்டர் வேதமாணிக்கம் கிரேஸ், மிஸ்ஸஸ் சிலுவைகனி அம்மாள், மிஸ்டர் நிமல் கிங்ஸ்கர், மிஸ்டர் பி ஜெயசிங், மிஸ்டர் ஒய் எஸ் சாமுவேல், மிஸ்டர் சுஜாகர் விஜிலா, மிஸ்டர் ஆர் மார்டின் ரஞ்சித் சிங் அண்ட் செல்வன் எம் ஸ்டீபன், இன்னும் அநேகர் தங்களுடைய மேலும் பிரின்சி கிருபா அவர்கள் வெளியிடத்திலிருந்து ஒரு நாள் சாப்பாடிற்காக நன்கொடை கொடுத்தார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் இன்னும் அநேகர் பெயரை கூற வேண்டாம் என்று சொல்லி தங்களுடைய குடும்பத்தின் சார்பாக அநேக உதவிகள், பரிசுக்கான உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் செய்யலாம், இன்னமும் செய்யலாம். சிலர் பிரதிஷ்டை பண்டிகைக்கு வரும் பொழுது இந்த விபிஎஸ் ஊழியத்திற்காக நாங்கள் கொடுப்போம் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். அனைவருக்கும் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் நீங்கள் இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். மேலும் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். இந்த சிறு பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வருவதற்கு இடம் கொடுக்க நீங்கள் வழியாய் இருந்தீர்கள். உங்களுக்கு ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. மேலும் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இந்த மரக்கன்றுகள் எங்களுடைய ஈக்காலஜி டிபார்ட்மெண்ட், நம்முடைய திருமண்டல ஈக்காலஜி டிபார்ட்மெண்ட் மூலமாக நம்முடைய இயற்கை சூழலை வலிமையாக பராமரிக்க வேண்டும், அந்த இயற்கை சூழல் வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே, இந்த கருத்தின் அடிப்படையிலே அது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கொண்டு உங்க வீட்டில் கொண்டு அப்படி ஓரமா வச்சிடாம எங்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்து வீட்டுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ தோட்டத்திலேயோ நிழல் தந்து மற்றவர்களுக்கும் பயன் தரும் வகையிலே நீங்கள் அந்த மரங்களை நட்டு பயன்பெறும்படியாக, மற்றவர்களுக்கும் பயன் கொடுக்க செய்யும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒலி அமைத்து கொடுத்த திருக்கல்யாணி சவுண்ட்ஸ் சிறப்பாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour கூட இருக்காது, இந்த ஒலி அமைப்புகளை சிறப்பாக அமைத்து கொடுத்தார்கள். மேலும் இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் காரியங்களுக்கு திருநெல்வேலியிலிருந்து ஒரு சகோதரர் வந்து இந்த காரியங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டேஜில் அந்த சேர் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் ஒவ்வொரு காரியங்களிலும் மிகவும் வேகமாக செயல்பட்ட எங்களுடைய திருச்சபையின் வாலண்டியர்ஸ் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சேர் போன்ற காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொடுத்த என்எஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உடனடியாக இந்த மேடைக்குரிய காரியங்களை செய்து கொடுப்பதற்காக
சிறப்பாக உடனடியாக ஓடோடி வந்து செயல்பட்ட PS பந்தல் அமைப்பகத்தார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் யாருக்காவது நன்றி சொல்லாமல் நான் மறந்திருந்தால் தயவு கூர்ந்து மன்னித்துக் கொள்ளுங்கள். பசங்க போட்ட மைம் அந்த ஸ்கிட் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பிள்ளைங்களும் சூப்பரா டான்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா ஆடினாங்க. அவர்களை பயிற்றுவித்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சிகள், இந்த VBS எல்லாமே அதாவது என்கிட்ட அடிக்கடி எங்களுடைய பொருளாளர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சுவர் இருந்தால்தான் சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்ற விதத்திலே இந்த பிள்ளைகள் வந்தால்தான் இந்த VBS-ஐ அல்லாட்டா VBS நடத்த முடியாது. கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட பிள்ளைகள், சிலர் இப்போ விடுமுறைக்காக சென்று விட்டார்கள். அந்த பிள்ளைகளை அனுப்பி வைத்த பெற்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அநேகர் உங்களுடைய உறவினர் பிள்ளைகளை அவருடைய இல்லங்களிலிருந்து அழைத்து நம்முடைய திருச்சபையின் VBS-லே பங்கு பெற வைத்தீர்கள். நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த VBS-ல ஒரு அருமையான காரியம் என்னன்னா, அந்த பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கலாம், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கலாம், நம்ம லோக்கல் ஸ்கூலில் படிக்கலாம். அவங்க எல்லாமே ஒரே இடத்துல ஒரு சங்கமிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த பிள்ளைகள் ஒரு நற்பண்புகளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்படிதானே இல்லையா? ஆமா. ஆகவே இந்த VBS வகுப்புகள் வருங்காலங்களிலும் சிறப்பாக நடைபெறுவதற்கு நீங்கள் ஒத்துழைக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் பார்வையாளராக, பிள்ளைகளின் பெற்றோர்களாக அநேகர் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் மனதார பாராட்டி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக ஒரு சின்ன ஒரே ஒரு நன்றி. அந்த அனைத்து நாட்களும் மாலை வேளையிலே அந்த பிள்ளைங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்முடைய திருச்சபையின் ஆபிரகாம் ஜோசுவா அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகளுக்கு சிறப்பான டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. மார்ட்டின் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அங்கே டூரில் கூட்டு போய் எல்லா குழந்தைகளையும் நல்லா பார்த்துக்கிட்ட ஸ்டீஃபன் அண்ணா அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வேன் அரேஞ்ச் பண்ண காந்தி அண்ணா அவங்களுக்கும் நன்றி, வேன் கொண்டு கொடுத்தாங்க, அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு VBS இறுதி நாள் நிகழ்ச்சியை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஜெபித்து இந்த நிகழ்ச்சியானது நிறைவு செய்ய இருக்கிறோம். யாவரும் இருந்தவாறே கண்களை மூடி ஒரு விசை நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளினிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லி வாக்குரைத்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேளையிலும் 10 நாட்களும் இந்த இடத்திலே சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு ஏதுவான வழிகளை நீர் உண்டு பண்ணி எல்லாவற்றிலும் நீர் போதுமானவராய் இருந்து அதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சகலத்தை நேர்த்தியாய் செய்கிற தேவன், இந்த நாளிலும் நீர்தாமே அப்படியாய் இடைப்பட்டீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய வழி நடத்தலை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். விசேஷமாய் இந்த இடத்திலே VBS வகுப்பு மூலமாய் பயன்பெற்ற பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை நினைத்து வாழ்வதற்கு ஏதுவான வழிகளை தெரிந்து கொள்ள நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மீது இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் அன்பின் பிதாவே, ஆமென்.